மிதக்குது சார். ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்வை. இப்போ மிடில் பட்டன் வந்து மெனு இல்லைனா பவர் ஆன் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து நேவிகேஷன் பட்டன், இது வந்து கெயின் பட்டன், இன்னொன்று வந்துட்டு டிஸ்பிளே வியூ பட்டன். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம 3 ரேஞ்ச் இருக்குது, ஷார்ட்டு, லாங்கு, அப்புறம் மீடியம் இருக்குது. 2லேருந்து 10 வரையும்னா ஷார்ட்டு, 2லேருந்து 20 வரையும் மீடியம், 2லேருந்து 50 வரையும் லாங் ரேஞ்ச். இப்போ வந்து அட்லீஸ்ட் 2 மீட்டருக்கு வெளியே இருந்தால் தான் எடுக்க முடியும். இப்போ இது வந்து இப்போ மீடியமுக்கு மாதிரி இருக்குது. இப்போது ஷார்ட், இப்போ வந்து லாங் ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 2 பேஷன்ஸ் இருக்காங்க அங்கே, அப்படி 2 விக்டிம்ஸ் இருக்காங்க. விக்டிம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, விக்டிம் யார். இப்போ வந்து ஹியூமன் விக்டிமாக இருந்தால் எக்ஸ்ன்னு காட்டும், ஒருவேளை ஹியூமன் அல்லாத வேறு ஒரு லிவிங் ஆர்கனிசமாக இருந்தால் அது 0ன்னு காட்டும். சரி, இப்போ எப்படின்னு பார்த்துருவோம். இது கீழே இருக்கிறது வந்து ட்ரிகர். இதை வந்து ப்ரெஸ் பண்ண ட்ரிகர் பண்ண ஆரம்பித்தோடனே இது வந்து சோனார் ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் வந்து -25 டிகிரியிலேருந்து +45 டிகிரி செல்சியஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணிக்கு அடியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா தண்ணிக்கு அடியில் மட்டும் தான் சோனார் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது எவ்வளோ அடியில் வரையும் போகணும்னா 10 மீட்டர் வரையும் மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேட்டிங் டெப்த் வந்துட்டு நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் அதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணலாம், 15 சென்டிமீட்டர் அதிலிருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 10 சென்டிமீட்டர் இல்லை 15 சென்டிமீட்டர் இறக்குறேன். இப்போ வந்து நம்ம விக்டிம்ஸ் இருக்காங்க, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு 2 விக்டிம்ஸ் இருக்காங்கன்னு காட்டியிருக்கு. எதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், ஒருத்தர் வந்து 10 மீட்டர்லேயும் இன்னொருத்தர் வந்து 5லேருந்து 10 மீட்டருக்குள்ளே இருக்கார். நம்ம இப்போ ஷார்ட் ரேஞ்ச் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக தெரியும். இப்போ ஷார்ட் ரேஞ்ச் இப்போ வந்து 6லேருந்து 8க்குள்ளே, அதாவது 7 மீட்டரில் இருக்காங்க ஒருத்தர். அவர் மூவ் ஆகிட்டு இருக்கனால XX காட்டுது. இப்போ 10 மீட்டரில் ஒருத்தர் வந்து இருக்கார், அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேதாங்க. மிஷினை வந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணி காட்டணும். இப்போ விக்டிம் இருக்காங்க, இப்போ எக்யூப்மெண்ட் ஹோல்டர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் இந்த லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச், அப்புறம் மீடியம் ரேஞ்ச் வந்து சொல்லும். இப்போ வந்து நம்ம வெளியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் டெப்த் 50 மீட்டர் வரையும் மேக்ஸிமம் காட்டும். ஆனால் நம்ம எப்பயுமே ரொட்டேஷன் வந்து லீனியராக கொடுக்கக்கூடாது, ரொட்டேஷனில் மட்டும் தான் கொடுக்கணும். 0லேருந்து 180 டிகிரி வரையும் மனித உருவம்னு அர்த்தம். 0ன்னு காட்டுச்சுன்னா அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஆனால் சதை ஆப்ஜெக்ட்டு. ஷார்ட்டில் வச்சா அப்போ ஒன்றும் தெரியவே தெரியாது. இப்போ வந்து லாங்கில் வச்சா மட்டும்தான் தெரியாது. அப்படின்னா எவ்வளோ இருக்காரு, 30லேருந்து 40 மீட்டருக்குள்ளே இருக்காரு. 30க்கு பாதி, 40க்கு வந்து சென்டராக இருக்குது. அப்படின்னா